அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்ட வரம்பற்ற அதிகாரங்கள் மற்றும் மாநில சுயாட்சிக்கு எதிரான அதன் செயல்பாடுகளை கண்டித்து மத்திய அமலாக்கத்துறையே RSSின் கைப்பாவையாக செயல்படாதே எனும் முழக்கம் தேசம் முழுக்க ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த பேராபத்தை உணர்ந்து டிசம்பர் 11 அன்று அமலாக்கத்துறையை கண்டித்து நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பாசிச சர்வாதிகார இந்துத்துவ அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் கைப்பாகையாக மாறிய அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம், அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். RSSின் எடுபிடியாக மாறிய RSSின் எடுபிடியாக மாறிய அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம், அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அமலாக்கத்துறை அரசியல்வாதிகளுடைய வீடுகளை சோதனையிட்டால் கோடிகளை அள்ளிச் செல்லலாம். அமலாக்கத்துறை இந்த நாட்டை விட்டு தப்பி சென்ற நீரவ் மோடிக்குடைய வீடுகளை ஆய்வு செய்தால், சோதனையிட்டால் கோடிகளையும் கோடிகளுக்கான பத்திரங்களையும் எடுத்துச் செல்லலாம். பாப்புலர் ஃப்ரண்டுடைய அலுவலகங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்டுடைய தேசிய தலைவருடைய வீடுகளிலும் நீங்கள் எடுத்துச் சென்றது அறிவுசார் புத்தகங்களை தவிர வேற எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. RSSனுடைய கைப்பாவையாக ED மாறிவிட்டதோ, அமலாக்கத்துறை மாறிவிட்டதோ, NIA மாறிவிட்டதோ, அன்றைக்கே இவைகள் எல்லாம் கலைக்கப்பட வேண்டிய அமைப்புகள் என்பதால் இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை விடுக்கிறேன். RSS உடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். நாங்கள் அறிவு ரீதியாக மக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், உணர்வு ரீதியாக மக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களை நீங்கள் ஒழித்துவிட முடியாது, ஒழித்து கட்டிவிட முடியாது என்கிற செய்தியை சொல்வதற்காக தான் இன்றைய தினத்திலே தேசம் முழுவதும் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அமலாக்கத்துறையின் அராஜகத்திற்கு எதிராக டிசம்பர் 18 முதல் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் தேசிய அளவிலான தொடர் பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தியது. அமலாக்கத்துறையின் அராஜகத்திற்கு எதிராகவும் அமைப்பின் செயல்பாட்டாளர்கள் மற்றும் தலைவர்கள் மீது நிகழ்த்திய துன்புறுத்தலுக்கு எதிராகவும் நாடு முழுவதும் உள்ள அமைப்பின் செயல்பாட்டாளர்கள், முக்கிய கட்சி தலைவர்கள், இயக்க ஆளுமைகள் மற்றும் ஆளும்கள் என வீடு வீடாக, கடைகள் கடைகளாக பெரும் மக்கள் திரளை சந்தித்து அவர்களிடம் பிரச்சாரம் குறித்து விளக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் டிசம்பர் 13 அன்று கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்தவரின் உடலை கண்ணியமான முறையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தன்னார்வலர்களால் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. சென்னை தீவுத்திடலின் அருகேயுள்ள காந்தி நகர் பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்துவதை உடனே நிறுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில செயலாளர் ஜே முகமது ரசீன் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவாக மறுகுடியமர்தல் திட்டத்தின் கீழ் அகற்றப்படும் மக்களை அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் மறுகுடியேற்றம் செய்ய வேண்டும் என்று விதிகள் உள்ளது. எனவே காந்தி நகர் வாழ் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் வரவேற்பதோடு போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு என்றும் துணை நிற்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பாபரி மசூதி விஷயத்தில் நீதிமன்றம் இழைத்த அநீதி மற்றும் துரோகத்தை விளக்கும் விதமாக இல்லந்தோறும் பாபரி என்ற பிரச்சார முழக்கத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் தழுவிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. இப்பிரச்சாரத்தின் போது அனைவரது வீடு மற்றும் கடைகளில் பாபரி மசூதியை எப்பொழுதும் நினைவு கூறும் விதமாக பாபர் மசூதி புகைப்படம் ஒட்டப்பட்டது. உத்தரப்பிரதேச அரசு இயற்றியுள்ள லவ் ஜிஹாத் சட்டத்தை உடனே நீக்க நாட்டின் உயர்நீதித்துறை உடனடியாக தலையிடுவது அவசியம் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தேசிய பொதுச் செயலாளர் அனீஸ் அகமது கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் தங்களின் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இந்த பெண் விரோத சட்டத்தால் தந்திரமாக பறிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமே பெண்களின் உரிமைகளை பறிக்க அதிகாரத்தை வழங்கும் இந்த சட்டத்திற்கு எதிராக எந்தவொரு பெண்ணியவாதியும் பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவிக்காதது ஆச்சரியத்தை அளிக்கிறது. பெண்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை நீக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று தேசிய பொதுச் செயலாளர் அனீஸ் அகமது வேண்டுகோள் விடுத்துள்ளார். டிசம்பர் 13, 2020 அன்று மனித உரிமை அமைப்புகளின் கூட்டமைப்பு NCHRO சார்பில் மக்களாட்சியில் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. தனி மனித சமூகத்திற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் NCHRO மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இரண்டிற்கும் இடைவெளி இல்லை என பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் M. முகமது சேக் அன்சாரி குறிப்பிட்டுள்ளார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு
மக்களுடைய விடுதலைக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக, சிறுபான்மையின மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக களத்தில் இருந்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அதேபோன்று சமூக செயற்பாட்டாளர்களை எல்லாம் இணைத்து சமூகத்திற்காக, சமூகத்தின் உரிமைகளுக்காக, ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய அமைப்பு NCHRO. அந்த வகையில் நெருக்கமான உறவு பாப்புலர் ஃப்ரண்டுக்கும் இருக்கின்றது, NCHRக்கும் இருக்கின்றது என்று பெருமிதத்தோடு இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இக்கருத்தரங்கில் NCHRO மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் A. ஷாஜஹான் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து NCHRO மாநில தலைவர் வழக்கறிஞர் பவானி பா. மோகன் தலைமை உரையாற்றினார். NCHRO தேசிய தலைவர் A. மார்க்ஸ் சிறப்புரையாற்றினார். மத்திய அரசையும் நீதித்துறையையும் கண்டித்து கடந்த டிசம்பர் 6 அன்று தேசம் தழுவிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாபர் மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடம் திருப்பிக் கொடு, குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கு மற்றும் வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 நடைமுறைப்படுத்து உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு எதிராக தவறான தகவல்களை அளித்து அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பாப்புலர் ஃப்ரண்டின் தேசிய பொதுச் செயலாளர் அனீஸ் அகமது அவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கேம்பஸ் ஃப்ரண்ட் மாணவ அமைப்பின் பொறுப்பாளர் ரவூஃப் ஷெரீஃபின் காவலை நீட்டிக்க கோரி அமலாக்கத்துறை கேரள நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மனுவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் வங்கி கணக்கில் ரூபாய் 100 கோடிக்கு மேல் வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை, நீதிமன்றத்தையும் ஊடகங்களையும் தவறாக வழிநடத்தும் நோக்கில் அமலாக்கத்துறையால் புனையப்பட்டவை. இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக அனைத்துவித சட்ட மற்றும் ஜனநாயக வழிமுறைகளை பாப்புலர் ஃப்ரண்ட் நாடு முழுவதும் முன்னெடுக்கும் என பாப்புலர் ஃப்ரண்ட் பொதுச் செயலாளர் அனீஸ் அகமது தனது அறிக்கையில் தெரிவித்தார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் 23 அன்று திண்டுக்கல் மாவட்ட அலுவலகத்தில் மாநில தலைவர் M. முகமது ஷேக் அன்சாரி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தேசிய நிர்வாகி காலம் சென்ற K.M. ஷெரீப் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. CAA, NRC, NPR சட்டங்களை நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும். தொடரும் கும்பல் படுகொலைகள் தடுத்திட அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து டெல்லி விவசாயிகள் போராடி வருகின்றனர். இப்போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. SDPI கட்சியின் சார்பாக சிறந்த ஆளுமைகளை கௌரவிக்கும் விதத்திலும் ஊக்குவிக்கும் வகையிலும் கடந்த 3 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகின்றது. இந்த ஆண்டும் 2020 சிறந்த ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா டிசம்பர் 18 அன்று நடைபெற்றது. இதில் பாப்புலர் ஃப்ரண்ட் தமிழ் மாநில தலைவர் M. முகமது ஷேக் அன்சாரி அவர்கள் சிறப்புரையாற்றினார். SDPI கட்சி பல்வேறு மாற்று கருத்துடையவர்களை, மாற்று சிந்தனை கொண்டவர்களை அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். தங்களுடைய அழைப்பாளர்களாக, விருந்தினர்களாக மேடையில் அலங்கரிக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஆரம்பம் தொட்டே SDPI கட்சி கடைபிடித்து வருகின்றது. சென்னை வண்டலூர் கிரசன்ட் சட்டக்கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி வந்த டாக்டர் K. நிலாமுதீன் அவர்கள் கடந்த 20 அன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். இச்செய்தி அதிர்ச்சி அளித்ததாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில தலைவர் M. முகமது ஷேக் அன்சாரி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் பேராசிரியர் டாக்டர் K. நிலாமுதீன் அவர்கள் சிறந்த மனிதநேய பண்பாளர், சமூக பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், முஸ்லிம் தனியார் சட்டத்தை சீர்குலைக்க மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்டோடு களமாடியவர். அவரது மரணம் சமுதாயத்திற்கு மிகப்பெரும் இழப்பாகும் என்று கூறியுள்ளார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செய்திகளை தெரிந்து கொள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் Facebook மற்றும் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.